வணக்கம். மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்ப நம்ம இருக்கக்கூடியது அப்படிங்கிறது திருவள்ளூர் மக்களவை தொகுதி. குரலற்றவர்களின் குரலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் புதிய தலைமுறை இருந்திருக்குது. அந்த வகையில ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இப்ப இருக்கிறது திருவள்ளூர் மக்களவை தொகுதி. இந்த திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் பல சிறப்புகளை கொண்டது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட 2வது மிகப்பெரிய உப்பு நீர் ஆதாரமா விளங்குறது இங்க இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி. அந்த ஏரியில மீன்பிடி தொழிலும் நடக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த மாவட்டத்துல பல்வேறு தொழில் பேட்டைகளும் தொழில் நிறுவனங்களும் இருக்கு, தொழிற்சாலைகளும் செயல்பட்டுக்கிட்டு வருது. என்னதான் இவ்வளவு நிறுவனங்கள் இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மக்களோட பிரதான தொழிலா இருக்கிறதுங்கிறது விவசாயம் தான். பல்வேறு பயிர்கள், காய்கறிகள், மலர்கள் அப்படின்னு விவசாயம் செய்யப்பட்டு வருது. சென்னையோட மிக முக்கியமான குடிநீர் ஏரிகள்ல 5 முக்கிய நீர்த்தேக்கங்கள் இந்த திருவள்ளூர் மக்களவை தொகுதியில தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த தொகுதி மக்கள் சார்ந்த பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்கு, ஆட்சியாளர்கள் மேல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கறதான் கேட்க போறோம். வாங்க. முதல்ல சார் சொல்லுங்க, தொகுதியில என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிடுங்க. இந்த தொகுதியில் ஏராளமான ஏரிகள் இருக்கின்றது. ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூர்வாரப்படாமல் பாதி ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து வெளியூர் போவதற்கு இங்கிருந்து அரக்கோணம் போய் இறங்கி அங்கிருந்து வேறு ஒரு ரயிலை பிடித்து தான் நம்ம பெங்களூர் போகிறதுக்கோ கோவை போகிறதுக்கோ இல்லை திருவனந்தபுரம் போகிறதுக்கோ அந்த அவல நிலை இருக்கின்றது. அதனால் எல்லா ரயிலும் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை கடந்து தான் போகுது. காலையில் ஒரு வண்டி கூட வெளியூருக்கு போவதற்கு நிற்பதில்லை. அதனால் இங்கே கோவை எக்ஸ்பிரஸ்ஸு, பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ்ஸு, வெஸ்கோஸ் எக்ஸ்பிரஸ்ஸு மற்றும் நிறுத்தப்பட்ட வெஸ்கோஸ் எக்ஸ்பிரஸும் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸும் இந்த பகுதியிலே நிற்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இந்த மாவட்ட தலைநகரத்தினால் நிற்கணும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு காலத்தில் தஞ்சைக்கு அடுத்து நெல் உற்பத்தியில் சிறந்து விளங்கிய மாவட்டம் இன்றைக்கி நகர்மயமானத்தில் விவசாயம் குறைந்திருக்குது. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் 3 ஆறுகள் ஓடுகிறது. கூவமாறு, கொஸ்தலை ஆறு, ஆரணி ஆறு. இதில் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணீர் கடலில் போய் வீணாக கலக்குது. ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஆறுகளின் குறுக்கே 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணைகளை கட்டி அந்த நீரை சேமித்தால் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும். அவங்க சொன்ன மாதிரி சென்னைக்கான குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்ய முடியும். நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டால் விவசாயமும் நல்லா நடக்கும். ஆகவே அது ஒரு முக்கியமான கோரிக்கையா இந்த நேரத்தில் நான் சொல்ல. ஆறுகளை பாதுகாக்கணும் குறிப்பிட்டு 3 ஆறுகளோட பேர் சொன்னீங்க. இப்ப கூவமாறுன்னு குறிப்பிட்டீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் கூவமாறு அப்படிங்கிறது ரொம்ப அசுத்தமா தான் காணப்படுது. இந்த தொகுதியில திருவள்ளூர் மாவட்டத்துல கூவமாறோட நிலை என்னவா இருக்கு? திருவள்ளூரை ஒட்டி அந்த ஆறு மழை நீர்லாம் கடல்ல கலக்கக்கூடிய ஒரு ஆறா தான் கூவமாறும் இருக்கு. இங்க சுத்தமா இருக்கு இங்கெல்லாம். ஆகவே அந்த ஆறுகளை பாதுகாக்கணுன்றது ஒன்று. 2 முக்கியமான விவசாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழாங்காட்டில் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்குது. அது கிட்டத்தட்ட துவக்கி 40 வருஷம் ஆயிடுச்சு. அந்த இன்ஜினெல்லாம் பழுதாகி போச்சு. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் 5-6 லட்சம் டன் கரும்பு உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் 2 லட்சம் டன்னு தான் இப்போதைக்கு அரைக்கப்படுது. ஆகவே அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு கூட 192 கோடி ரூபாயை எஸ்டிமேட் போட்டு மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே அது உடனடியாக 10,000 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற அடிப்படையில் வரக்கூடிய புதிய பாராளுமன்ற உறுப்பினர், புதிய மத்திய ஆட்சி இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மேம்படுத்தணும். இது இந்த மாவட்டத்தினுடைய இந்த தொகுதியினுடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக நான் பார்க்க விரும்புகிறேன். அதே மாதிரி நீர் ஆதாரத்தை பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம குடிநீர் தேவைக்காக இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க. விவசாய நிலத்துக்காக இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்ல வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் விவசாயம் பண்றதுக்காக அதுல இருந்து டிராக்டருங்க மூலியமா அந்த மண் எடுக்கிறதுக்கு அனுமதி எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி பண தொழிலாளிகள் வாழற மாதிரி இருக்கணும். பனை மரங்கள் வளர்க்கணும், காடுகள் வளர்க்கப்படணும், அதுக்குண்டான வசதிகள் எல்லாம் பண்ணணும். பழவேற்காட்டில் அந்த முகத்துவாரத்தினுடைய பயன்பாட்டை கடலுடைய முகத்துவாரத்தை சுத்தம் பண்ணி தூர்வாரி அதுக்குண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்.
இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து இன்னும் பின்தங்கிய நிலையில் தான் இது வரைக்கும் இருந்துட்டு வராங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வந்து இது வரைக்கும் ஒரு வந்து கொண்டு வரல. ஏன்னா எல்லாரும் பார்வையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்க்குறாங்க, மாநில லெவலில் தான் பார்க்குறாங்க. இந்த கிராமப்புற லெவலில் இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படி அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதை வந்து யாரும் வந்து முன்னெடுக்க மாட்றாங்க. விவசாயம் தானே. இப்போ விவசாயம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குங்க. இதுக்கு காரணம் வந்து நீர்நிலை தான். நீர்நிலை வந்து எங்களுடைய இப்போ பூண்டி ஏரி இருக்குது, பூண்டி ஏரியிலிருந்து தண்ணி வந்து சென்னைக்கு போகுதுங்க, செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து சென்னைக்கு போகுதுங்க, புயல் ஏரியிலேருந்து சென்னைக்கு போகுதுங்க. சம்டைம்ஸ் தண்ணி குறையும் போது கிட்டத்தட்ட ஒரு 2000 கணக்கான போர்கள் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இதனுடைய தண்ணி தான் அங்கே போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா மக்கள் எல்லாமே அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி நாடி கம்பெனி வேலைக்கு போகிறாங்க. மகளிரெல்லாம் கம்பெனி வேலைக்கு போகிறாங்க. இப்போ சென்னைக்கு நீர் ஆதாரமா இருந்தாலும் இங்க நீர்வளம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. விவசாயம் விவசாயம் நிறைய பாதிப்பாடு இருக்கு. வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு இன்னும் நீர்நிலை ஆதாரங்களாக இன்னும் 2-3 வந்து டேம் கட்டலாம். நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற ஏரிகளை வந்து இப்போ கோரை விட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா 3 அடி எடுக்கிறதுக்கு பதில் 30 அடி எடுத்துடுறாங்க. ஸோ 30 அடி எடுக்கும்போது என்ன நீர் மட்டம் இன்னும் குறைய ஆரம்பிக்குது. திருவள்ளூரில் அதுவும் ஹெட் குவார்ட்டரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்து அருகில் வந்து ஒரு டாஸ்மார்க் கடை ஒன்று இருக்குங்க. பேருந்து நிலையக்கும் அதுக்கும் ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 100-150 வில்லேஜ் மக்கள் இங்கே வரணும். குழந்தைங்களாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் பேருந்து ஏறி திருத்தணி வரையும் போகிறதுக்கும் இந்த பக்கம் ஆவடி வரையும் போகிறதுக்கும் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த டாஸ்மார்க் இருக்கிறதுனால குழந்தைங்க பெண் பிள்ளைகள் வந்து ரொம்ப அச்சமாக அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த இடத்துல இருக்க பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இருக்கிற அந்த டாஸ்மார்க் எடுத்தாக்க இன்னும் நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிச்சயமா தடுப்பணை கட்டணும். பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே இருக்கிற டாஸ்மாக் அகற்ற ஆமாங்க. இது ஹெட் குவார்ட்டரில் இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கலெக்டர் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டாஸ்மார்க். அது நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சிகள், டவுன் பஞ்சாயத்துகள் இங்கெல்லாம் வந்து அங்கே உள்ள நிர்வாகிகளும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சரி தனிச்சையாக செயல்படுகிறார்கள். இதனால் நிறையா முறைகேடுகள் நடைபெறுகிறது. இதுக்கு வந்து நிறைய முறைகேடுனா என்னென்ன மாதிரியான குறிப்பிட முடியுமா? முறைகேடுகள்னா எல்லாத்துலேயுமே தான். இப்போ ஒரு தெருக்குழாய் கனெக்ஷன் வேணும்னா அதுக்கு வந்து டிலே பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணதுலேருந்து இத்தனை நாளுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதே போல் கட்டட அப்ரூவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்கிறது ஒரு சாதாரண விஷயங்களாகவே மாறிடுச்சு. இப்போ ஒரு புது கட்டடம் வேணும், நீங்கள் கட்டணும்னு போய் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சில விதிகளுக்கு உட்பட வேண்டி இருக்குது. ஸோ அது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னென்னா வந்து சிஏஜி அப்படின்ற ஒரு ஆடிட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒன்றிய அரசு பண்ணுறது, உள்ளாட்சி நிர்வாகம் ஒழுங்காக நடக்குதான்னு. ஸோ இந்த சிஏஜி ஆடிட் வந்து உள்ளாட்சி நிர்வாகங்களான நகராட்சி, மாநகராட்சி இதில் எல்லாத்துலேயுமே வந்து வருஷம் பண்ணணும். அந்த ஆடிட்டில் வர ரிப்போர்ட் படி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு மறு வருஷம் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இது வந்து நம்ம ஒன்றிய அரசுலேருந்து வர வேண்டிய விஷயம். இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை பிரதானமாக வச்சு அதை வாக்குறுதியாக முன் வச்சு நிறைவேற்றணும் அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு குறிப்பிடுங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 792 கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதியான ரோடே நம்ம முக்கியமான இது ரோடு தான். அந்த ரோடே இல்லாமல் இருக்குது. இந்த ரோடு வசதி செஞ்சு தரணும்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு மக்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரணும். கிராமப்புறங்களில் சாலை வசதியே இல்லையா, இல்லை சரியான சாலை வசதி இல்லை, இன்னும் மண் சாலையாக தான் இருக்க வேண்டி நகர்ப்புற வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு கிராமப்புறம் ஒன்றும் வளர்ச்சி அடையலை. அதை முக்கியமாக அந்த ஒரு பிரச்சனையை வந்து வர தொகுதியில் வர எம்பி வந்து ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து மக்களுக்காக உடனடியாக அதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பிரதானமாக சாலைகள் வந்து முறையாக அமைக்கப்படணுங்கிறது உங்கள் கோரிக்கை. இப்போ வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் சில தகவல்கள்லாம் நம்ம கேட்டோம்னா தகவல் மனு போடுறவங்களுடைய வீட்டுக்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது. அது சம்மந்தமாக நாங்கள் காவல்துறையிலலாம் புகார் கொடுத்து இங்கே இருக்கிற ஓரளவுக்கு சட்டம் தெரிஞ்ச ஓரளவுக்கு அதிகாரம் இருக்கிறவங்க தான் மனு செய்கிற நிலைமை இருக்குது. தவிர மற்றவங்கெல்லாம் வந்து மனு செய்கிற நிலைமையிலே வந்து கிராமத்தில் பகுதிகளில் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒப்பந்தம் எடுக்கிறவங்க ஒரு கிராமத்தில் வந்து இப்போ வந்து சாலை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண தார் சாலையெல்லாம் கேட்கல. கிராமத்தில் இருக்கவங்க மண் சாலை கூட இல்லை. பெருமாள்பட்டு கிராமத்தில் மண் சாலைகள் பேசிக் சாலை கூட இல்லை. இது என்னென்னா இது நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நாங்கள் கேட்கும்போது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,00,000 கிட்ட வந்து சாலை பணிக்காகவே ஒதுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சாலைகள் இல்லை.
இது சம்மந்தமாக வந்து யார் வந்து ஒப்பந்தம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் போடுற சாலைகள் வந்து உடனே வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அது சம்மந்தமாக புகார் கொடுத்தோன்னா உடனே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஓடியாராங்க மிரட்டலுக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் ஒப்பந்தம் எடுக்கிறதுனால அந்த சேதமடைந்த சாலையை நம்ம புகாரும் கொடுக்க முடியல, சரியான முறையில் வந்து நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து நம்ம ரெஸ்பான்ஸே வந்து இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது வெறும் பேச்சளவில் தான் இருக்கு. செயலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ரோடு வசதியை சரியாக பண்ணவில்லை, 15 வருஷமாக இருக்குது. அந்த ஏரியாவில் சுற்றிலும் வேர் ஹவுஸ் நிறைய இருக்குது. அந்த லாரிகள் போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது. அது மேற்கொண்டு கிராமப்புறத்தில் இருக்கிறது வந்து சாதாரண மக்கள் முதல் கொண்டு மிக சாதாரண மக்களோட நியாயமான கோரிக்கைகள் உரிமைகளை அரசியல்வாதிகள் பொறுப்புள்ள அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நல்லா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிராம நிர்வாகத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆவடிக்கும் அம்பத்தூருக்கும் நடுவில் வந்து இடையில தண்டவாளம் இருக்கிறதால இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த வழியுமே இல்லை. 7 கிலோமீட்டருக்கு இப்போ புதுசாக ஒரு பாலம் கட்டினாங்க. 52 கோடி செலவில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கட்டப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அந்த பாலத்தை திறக்கவே இல்லை அரசு. நாங்களே போராட்டம் பண்ணி 2021 திறந்துக்கிட்டோம். இது வந்து மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. 2021 திறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பயன்பாட்டில் இருக்கு, ஆனால் அரசு அதிகாரப்பூர்வமாக திறந்தாதான் எங்களுக்கு பஸ் போக்குவரத்து. என்ன காரணம் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தாங்க. கொரோனா டயத்துல கோரிக்கையா முன் வச்சிருப்பீங்க, அதுக்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. மத்திய அரசு மாநில அரசு தான் இதை திறக்கணும், மாநில அரசு அப்படியே நிறுத்திட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே கேட்டு நாங்க பாலம் கட்டி கொடுத்துட்டோம்னு அவங்க ஏற்கனவே இருந்த அந்த ஒரு வழியவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் திறந்து விடாததால பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பஸ் போக்குவரத்து கிடையாது. இங்கே திருவள்ளூர் கூட சென்னையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இங்கே இருக்க வசதி கூட அங்கே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அங்கேருந்து எங்கே போகணும்னாலும் ஒரு ரயிலையே நம்பி போகணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் போகணுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்க கோர்ட்டு போனால் கூட நாங்கள் 200 ஆட்டோவில் தான் போகணும். அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இதை வந்து இது வரைக்கும் மாநில அரசோ இல்லை அந்த எங்களுக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பியோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கல. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறதுக்கு தான் அவசியத்துக்கு தான் சாலை போடப்படுறதே தவிர இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து குழிக்குள்ள வந்து போட்டு நிரப்புறதுக்கு இல்லை. சாலை வந்து இப்போ வீடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி உயரத்தில் இருக்குது. இப்படி இருந்தால் இதே போல் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சாலைகள் போடும்போது நாங்கள் என்ன ஆகும்? ஒரு வீடு வந்து 50 வருஷம் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அழகான கட்டடங்கள்லாம் எவ்வளோ ஒரு புகார்கள் கொடுக்கப்பட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலலாம் ரோடை விட ரோடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, வீடு கீழே இருக்குது. என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறீங்க குறிப்பா மழை? அதனால பாத்தீங்கன்னா இப்போ ரோடு வந்து எப்பவுமே வீடை வந்து கீழே தான் இருக்கணும். மேலே இருக்கும்போது ஏன்னா பாம்பெல்லாம் உள்ள வந்துடுது. மழை தண்ணி உடனடியாக தண்ணி வீட்டுக்குள்ளே இறங்கிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் போகிற வரதில் ரொம்ப சிரமம். ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ளே இறங்குறது வந்து ஒரு ஆபத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே தான் ஏறணும். நாங்கள் வீட்டிலேருந்து ரோட்டில் ஏறுற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நாங்கள்லாம் விடிய உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம். இந்த வாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அதே போல் கால்வாய் கட்டப்பட்டிருக்கு. அந்த கால்வாய் கட்டப்பட்ட தண்ணி போகிறதுக்கு அது வழி பண்ணலை. அப்போ லோக்கல் கவுன்சிலரை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கட்டியிருக்கோம், இந்த சைட்லேருந்து அந்த தண்ணி போகலை, நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்போ இதை வந்து பராமரிக்காமல் இதை சரியாக அதை பார்த்து அது எப்படி போகுதுன்றதை அதை கவனிக்காமல் இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்லி இந்த வருஷம் அந்த அண்ணனூர் அந்த ஆவடி அந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லாருக்கும் லாஸ். எல்லாருக்கும் நாங்களாம் விடிய உட்காந்து தூக்கி பீரோ எல்லாத்தையும் தூக்கிட்டு இருந்தோம். சடனாக ஏறிச்சு தண்ணி. ஸோ அந்த என்ன ஆகும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கால்வாயை வந்து மழை வரப்போகிறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்துவாங்க. கால்வாய் ஃபுல்லாக பாட்டில் கழுவி. அதே போல் சொன்ன மாதிரி மதுபான கடை ஒன்று எங்களுக்கு அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. 2 பொதுநல வழக்கு போட்டேன் இது சம்மந்தமாக. இதை கொண்டு போனோம். ஏன்னா குடியிருப்பு பகுதி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, பாலிடெக்னிக் இருக்குது, எல்லாருமே அது வழியாக தான் நாங்கள் போய் ஆகணும். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடையை இப்போ நான் கேட்குறேன், ஆர்டிஐயில் கேட்குறேன், இது வரைக்கும் அந்த கடைக்காக அந்த பகுதி மக்கள் எத்தனை போராட்டம் எத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு, அதாவது 24 மணி நேரம் விற்கிறது சொல்லி நானே 2 கம்ப்ளைண்ட் பிடிச்சி கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது அதை கேட்குறோம் ஆர்டிஐயில், இது வரைக்கும் எந்த ஒரு பதில் அந்த மாதிரி ஒரு போராட்டமும் நடக்கலை, எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லை, எந்த ஒரு அந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அப்படியே அப்பட்டமாக பதில் கொடுத்து இப்போ திருப்பியும் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே கடை அங்கேயே தான் இருக்குது. இப்போ அங்கேருந்து தள்ளி பக்கத்து ரோடு வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டை தான் எழுதுன்ற மாதிரி வழியை மாற்றிருக்காங்களே தவிர அந்த கடை அங்கேயே தான் இருக்குது. அது கடை அங்கேயே தான். அப்போ இவ்வளோ போராடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். வீட்டுக்குள்ள இருந்த ஒரு 3 வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி அந்த குழந்தைய கொன்னதாக கொலை கேஸ் ஒன்று நடந்து இப்போ தண்டனை ஆச்சு. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட ஒரு 10 நாள்லேயே ஒரு 10 வயசு பெண் குழந்தை வீட்டுக்குள்ள இருக்க குழந்தை வந்து இப்போ வந்து பெண் குழந்தைகளை வந்து ஒரு தாயாக இருக்கட்டும் ஒரு பெற்றோராக இருக்கும் எங்கே விட்டுட்டு போவோம்?
செயின் ஸ்நாச் நடக்குது. ஒரு பையனோட சேலரி வாங்கிட்டு வந்து கொரோனா பீரியடில் மொத்த சேலரியும் பிடிங்கிக்கிட்டா அவன் சூசைட் பண்ணிக்கிச்சு அந்த பையன். எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன ரெமெடி எங்களுக்கு? எத்தனை வண்டி திருடி இத்தனைக்கு பிரதானமாக அங்கே தான் இருக்குது. ஸோ வழக்கு தொடுக்கிறோம், போராடுறோம், ஆனால் எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு பதிலும் கொடுக்கப்படுது. அப்போ எங்களுக்கானவங்க யார்? இந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகள் நடக்கும்போது ஏன் எம்பி வந்து பார்க்கறது கிடையாது? ஏன் அது என்னன்றதுக்கு அதுக்கு தீர்வை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்களுக்காக யாருக்கிட்ட நாங்கள் போய் நிற்போம்? பெண் குழந்தைங்களை வச்சுட்டு எல்லாருமே போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், எல்லாமே பயம் அச்சத்தில் இருக்குது. ஸோ மக்களுக்காக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடியவங்க தான் வரணும். நல்லா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தொகுதியில நிறைய தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் இருக்கு. அப்படி இருந்தும் கூட வேலை வாய்ப்பு வந்து இளைஞர்களுக்கு முறையா வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவன் படித்த படிப்பு ஒன்று, அதை தவிர்த்து கான்ட்ராக்டில் தான் வேலை கிடைக்குது. கான்ட்ராக்டு, ட்ரைனிங்கு, ஒரு டீச்சருக்கு படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில், இண்டஸ்ட்ரியல் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது, அது ஃபில்ஃபில் பண்ண மாட்டேறாங்க. வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து சேர்க்கணும் அப்படி சொல்லி மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. காலேஜும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடு இடிஞ்சு தலைமலைலாம் ஊந்துருக்கு, பசங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் தான், இங்கே தான் நடந்து, சிறுவானூர் கிராமத்தில். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நிறைய இப்போ தனியார் ஸ்கூல் எப்படி இருக்கோ அது மாதிரி அரசு பள்ளிகளும் இருக்கணும் கேட்டுக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காத ஒரு விரக்தியில் நிறைய பேர் தவறான வழியில் தான் போயிட்டு இருக்காங்க. புரியுது. படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இளைஞர்கள் வழி தவறி போறதுக்கான சூழல் இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க, பல்வேறு பிரச்சனைகளை முன் வச்சாங்க. அதிலும் குறிப்பா பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே டாஸ்மார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம கல்வி நிறுவனங்கள் மேம்படணும், இன்னும் சுகாதாரம் வந்து மேம்படணும். பல சென்னைக்கு வந்து குடிநீர் ஆதாரமா இருக்கக்கூடிய இங்க இருக்கிற ஏரிகள் வந்து காக்கப்படணும். நீர்வளம் காக்கப்பட்டாதான் விவசாயம் வந்து தொடர்ந்து அழிஞ்சிட்டு வருது, அது திரும்பவும் வந்து செயல்பட தொடங்கும், திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. இந்த மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி மூலமா இது ஆட்சியாளர்களோட கவனத்துக்கு போய் இவங்களோட குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.